சோ வெல்கம் மாமே. அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் என்னடானா நம்ம டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் லுக் லீக் ஆயிருச்சுன்னு சொல்றானுங்க. இன்னொரு பக்கம் என்னடானா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஸ்டோரியில இருந்து மூவில வர போற வில்லன்ஸ் ஃபர்ஸ்ட் லுக்கு இவ்வளோ ஏன் நம்ம ஸ்பைடர்மேன் 4 மூவில பார்க்க போற ஸ்பைடர்மேனோட லுக்கே லீக் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அடே உண்மையதான் சொல்றீங்களா? இதெல்லாம் நம்பலாமா வேண்டாமா? உங்களை மாதிரி தாங்க எனக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத மொத்தமா இந்த வீடியோல தெளிவா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ்க்கு பேர்லயே மார்வல்னு இருக்கிற நம்ம மார்வல் பைலகடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை என்னால தொடர்ந்து கொடுக்க முடியும். இந்த டிஸ்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவன் தான் மார்வலோட பேரண்ட் கம்பெனி. டிஸ்னி ஒரு ஈவென்ட் நடத்திருப்பான் போல இருக்கு. அதனால மார்வல் சூப்பர் ஹீரோஸ்க்கு பேனர்லாம் வைக்கணும்ல. அந்த வகையில டாக்டர் டூம் கூடவே ஸ்பைடர்மேனுக்கான அந்த ஃபர்ஸ்ட் லுக்க பேனரா வச்சிருக்கான். என்னடா சொல்ற ஃபர்ஸ்ட் லுக்கானு கேக்குறது எனக்கு கேக்குது. இது ஃபர்ஸ்ட் லுக்லாம் இல்லைங்க, அலெக்ஸ் ராஸ் அப்படின்றவரை வச்சு வரைஞ்ச ஒரு கான்செப்ட் ஆர்ட். பிராக்டிக்கலா பார்த்தோம்னா இதுதான் நம்ம டாக்டர் டூமுக்கான ஃபர்ஸ்ட் லுக். ஆனா மார்வல் பர்டிகுலரா இந்த ஒரு லுக்கை தான் சூஸ் பண்ணி அதை இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ல ஷோகேஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த லுக்கை பாக்குற நிறைய பேருக்கு இது ஒன்றும் அவ்வளோ சர்ப்ரைஸாலாம் இருந்திருக்காது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு காஸ்டியூமை தான் சாண்டியாகோ காமிக்கான்ல கூட நம்ம ஆர்டிஜே அந்த டாக்டர் டூமோட காஸ்டியூமை போட்டு வந்திருப்பாரு. எக்ஸாக்டா இந்த மாஸ்க் முதக்குன்னு அந்த ஒரு கான்செப்ட் ஆர்ட்டோட பக்காவா மேட்ச் ஆகுது. இதுல இருந்து ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரிய வருது. மார்வல் இப்ப நம்ம இந்த கான்செப்ட் ஆர்ட்ல பார்த்த இந்த லுக்கை தான் மைண்ட்ல வச்சு நம்ம டாக்டர் டூமை செதுக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் டூமோட லுக்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த டாக்டர் டூமோட லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி எனக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குப்பா அப்படின்றதையும் தெரியப்படுத்துங்க. இங்க இருந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த படத்துல ஸ்பைடர்மேனுக்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடையாது, ஸ்பைடர்மேனோட கான்செப்ட் ஆர்ட். ஆனா இந்த கான்செப்ட் ஆர்ட் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இதை பார்த்தாலே பச்சையா தெரியுதுங்க. நம்ம டாம் ஹாலண்ட் தான் கையாலேயே ஒரு புது சூட்டை தச்சு ரெடி பண்ணிருப்பாருல, அந்த ஸ்பைடர்மேன் சூட் மாதிரி தான் இந்த கான்செப்ட் ஆர்ட்ல காட்டப்பட்டிருக்க இந்த ஸ்பைடர்மேன் சூட் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் அதாவது கான்செப்ட் ஆர்ட் இது எதுவா வேணா இருந்துட்டு போகுது, இது கூட முக்கியம் இல்ல. இதை தொடர்ந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த மூவில அப்பியர் ஆக போற 3 முக்கியமான வில்லன்ஸை இந்த ஒரு ஈவெண்ட்ல டீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி முக்கியமான 3 வில்லன்கள்ல முதல் வில்லனா வர்றவன் தான் மேக் கார்கன் அதாவது ஸ்கார்பியன். எப்படியோ ஒரு வழியா ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் மூவில வச்ச கடனை இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில தீக்க வரான் போல இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அந்த மூவி அளவுக்கு மல்டிவர்ஸ் லெவல்லாம் இருக்காது, ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்பைடர்மேன் மூவியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கிடைச்ச இந்த ஈவெண்ட்ல ஸ்பைடர்மேனுக்கான அந்த வில்லன்ஸ் ரிவல் அதுல கிளாசிக்கான ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் தான் திரும்ப வர போறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வந்திருக்கு. ரைட்டு, இந்த ஸ்கார்பியன் கடைசியா நம்ம வல்ச்சர் கூட ஜெயில தான் இருந்திருப்பான். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவிக்கு அப்புறம் நம்ம வல்ச்சருக்கே ஸ்பைடர்மேன் யாரு அப்படின்ற உண்மை தெரியாம போயிருந்திருக்கோம். அந்த மனுஷனுக்கே தெரியாதப்போ எப்படி இந்த ஸ்கார்பியன் ஸ்பைடர்மேனை தேடி வர போறான் அப்படின்றது சத்தியமா தெரியலங்க. இங்க இருந்து 2வதா வர்ற வில்லன் தான் பூமரங். இப்படி ஒரு வில்லன் இருக்கானா, இவன் பேரை கூட நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஏன்னா இந்த பூமரங் பிறகுறப்பவே சக்தியோட சூப்பர் வில்லனாலாம் பிறந்தவன் கிடையாது. இந்த பூமரங் ஒரு சாதாரண பேஸ்பால் பிளேயருங்க. பந்து வீசுறதையே பயங்கர பவரா வீசுற ஒரு சாதாரண பேஸ்பால் பிளேயர் தான் இந்த ஒரு பூமரங். ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன் தான் இவனை பேஸ்பால் விளையாடணும், நீ நல்லா விளையாடுற, ஆள் வேணும்னு இவனை அப்படியே கொத்தா தூக்கிட்டு கூட்டு போயிட்டு இவனுக்கு சூட்டை தயாரிச்சு போட்டு விட்டுட்டு இவனை சூப்பர் வில்லனா மாத்தி விட்டுருவானுங்க. பெரிய அளவுலாம் இவனுக்கு சீன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கான எந்த ஒரு டீஸ்மே இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஸ்பைடர்மேன் மூவில எங்கேயுமே கொடுக்கப்படல. இவனை எந்த மாதிரி மூவிக்குள்ள கொண்டு வர போறாங்கன்னு சத்தியமா ஐடியா இல்லைங்க. இங்க இருந்து இந்த ஸ்பைடர்மேன் மூவில 3வது வில்லனா வர போறது நம்ம டூம்ஸ்டோன். இவனும் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பரம்பரை வில்லன் தான். ஆனா இதுக்கு முன்னாடி கிடைச்ச லீக்லயே நம்ம சோனி இந்த சினிஸ்டர் 6 இந்த ஒரு மூவில கொண்டு வர்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆல்ரெடி இப்போ 3 வில்லன்ஸ் நமக்கு கிடைச்சிட்டானுங்க, இன்னும் 3 பேர் தான் வேணும். ஒருத்தர் என்னடானா இது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு அதுக்கு முன்னாடி தான் இந்த ஸ்பைடர்மேன் மூவி நடக்க போகுதுன்னு சொல்றானுங்க. இன்னொருத்தர் என்னடானா இந்த ஸ்பைடர்மேன் மூவி நோ வே ஹோம் அந்த மூவிக்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா ஒரு சிலர் இதுக்கும் ஒருபடி மேல போயிட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த 2 மூவியும் பேரலா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா இதுல எது உண்மைன்னு எனக்கே தெரியலங்க. ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த மூவிக்கான 3 வில்லன்ஸ் நமக்கு அபிஷியலா கிடைச்சிட்டானுங்க. அதே மாதிரி ஸ்பைடர்மேன் இந்த ஒரு சூட்ல தான் பிராண்ட் நியூ டே மூவிலையும் வரப்போறாரு. இவ்வளவு அப்டேட்டே போதுமே, எதுக்கு இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு.
இந்த விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரை பயங்கரமா சில் பண்ணுங்க. வட்டமாமே.